Welcome to Mr. Nobody's where I have movie வந்து விடாமுயற்சி 2025 ஆன ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மிஸ்ட்ரி மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ பார்த்தோன்னா நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஹெல்ப் லாட் கேஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட்ஸ் வந்துட்டு அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லேர்ன் நியூ ஸ்கில் டெக்னாலஜிஸ். இவங்க ஐடி ரிலேட்டட் ஸ்கில்ஸை கோர்ஸ் உங்களுக்கு மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல பண்ணி தராங்க. ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், பைத்தான், ஜாவா, அது மட்டும் இல்லாமல் மெயினா அட்வான்ஸ் ஆர்டர்களும் சொல்லி தராங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்றது இல்லாம உங்களோட ஜாப் பிளேஸ்மெண்ட்கான 100% அசிஸ்டன்ஸ் பண்றாங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை நான் வந்து ஃபஸ்ட் டே செகண்ட் ஷோவே பார்த்துட்டேன். பட் இருந்தாலும் ரிவ்யூ வந்து இப்போ இவ்வளோ லேட்டாக போகிறதுக்கு காரணம் வந்து எனக்கு வந்து ரிவ்யூ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் தாட் இருக்குது. இருந்தாலும் நம்ம பார்த்த படத்தில் வந்து அதை பற்றி சொல்கிறது தான் எனக்கு பிடிக்கும். அதுதான் என் பழக்கம். ஸோ அந்த பார்த்த படம் வந்து ரொம்பவே முக்கியம் இருந்தாவோ இல்லை எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தாவோ அந்த வீடியோ இருக்காது. சில படங்கள் அப்படி தான். ஸோ வந்து இந்த படம் வந்து எனக்கு ஒரு மாதிரி அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் நடுவில் இருந்ததுனால சரி ஒரு வழி இல்லை நான் இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு என் சேனலில் எனக்கு ஒரு வீடியோ எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். அண்ட் விடாமுயற்சி படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏகேவோட கேரக்டர் வந்து அர்ஜுன். அண்ட் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சு ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் சேவிங்ஸோட அவர் வந்து தன்னோட லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்காரு. த்ரிஷா மேமை வந்து கல்யாணம் பண்ணுறாரு. அவங்களோட பேர் வந்து கயல். 12 years ஆஃப் லவ் மேரேஜ். ஓகேங்களா. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்த அந்த இம்பார்ட்டன்ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அர்ஜுன் வந்து கையலுக்கு தரதில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் வந்து கையல் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டு தென் அதுக்கப்புறம் அதை அபார்ட் ஆகி தென் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தாய்மையே வர அந்த அந்த இதுவே இல்லைன்ற தெரிஞ்சதுக்கப்புறம் ஸோ அந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. ஸோ வந்து நம்ம கையில் வந்து பிரகாஷ் அப்படின்ற இன்னொருத்தர் கூட ஒரு அஃபேர் வச்சுருக்காரு. இந்த விஷயம் வந்து ஒரு ஆக்சிடென்டல் மெசேஜ் டைல் மூலிமா தெரிய வருது. தென் அதுக்கப்புறம் எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஒருத்த காலில் நிற்க நான் வந்து எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு போக அது வந்து அசர்பைஜானில் இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம அர்ஜுன் வந்து நம்ம வந்து ரோட் ட்ரிப்பில் போவோம். ரெண்டு பேருக்குமே தேவை ஃபார் லாஸ்ட் 2 days இட்ஸ் கோன் பி குட் ஃபார் அஸ் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே வந்து அந்த ரோட் ட்ரிப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகிற இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ் டைரக்ஷனால் எதிரில் வர காரை பார்க்காம ஒரு மாதிரி போய் கிராஸ் பண்ணி நிப்பாட்டிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ரெண்டுமே பார்த்துக்கல. அங்கே வந்து ஒரு கிளாஷ் ஆகுது. அந்த காருக்குள்ளே வந்து நிறைய பசங்க வந்து ட்ரங்க் பண்ணி ஒரு மாதிரி அவங்க வந்து ஒரு மாதிரி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கார் வந்து ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி ஒரு ஃபியூல் ஸ்டாப் பண்ணுற போயிட்டு கார் ரெடி பண்ணிட்டு தென் அங்கே வந்து எடுக்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் கார் வந்து ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஓடாமல் நின்றுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதே தெரியாமல் அங்கே பெட்ரோல் பங்க்கில் வந்து அவங்கன்னு சொல்லிட்டு ஒரு கப்புள்ஸ் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, தமிழ் கப்புள்ஸ். அவங்களோட பேர் வந்து ரக்ஷித் அண்ட் தீபிகா, நம்ம அர்ஜுனோட ஒய்ஃபும். தென் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டான இவங்க வந்து அந்த சைடு வருவாங்க. ஸோ வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு பக்கத்தில் வந்து ஒரு கேஃபே சம்திங் இருக்குது, அங்கே போய்ட்டு அங்கே வந்து ஃபோன் பண்ண சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம அர்ஜுன் வந்து கார் ஏதோ பார்க்கணுன்ற சமயத்தில் ஒரு வயர் ஏதோ காலில் இருந்துக்கும். ஸோ அதை மாட்டிட்டு தென் அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு அங்கே வந்து போகிறாரு. போயிட்டு அங்கே பார்த்தா ஒய்ஃபை காணுன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து தான் படமே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஆரம்பமே இருக்கும். என்னோட ஒய்ஃபை காணுன்றீங்க அப்படின்ற மாதிரி அவரும் போவார், தேடுவார், என்னென்னவோ பண்ணுவார். தென் அதுக்கப்புறம் வந்து ரிக்ஷித் வந்து ரோட்டில் பார்ப்பார். தென் ரிக்ஷித் வந்து யாருமே தெரியாத மாதிரி நினைப்பான். ஸோ இவரும் கேட்டு பார்ப்பார். தென் அதுக்கப்புறம் வந்து சண்டை வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் இவங்களாம் வந்து இந்த மாதிரி கப்புள்ஸை வந்து கொலை பண்ணி சம்பாதிக்கிற கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு தென் வந்து இவரோட லைஃப் டைம் சேவிங்ஸ் வந்து எடுத்து கொடு, நான் ஒய்ஃபை காப்பாற்றி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அங்கே ஒரு மைண்ட் கேம்ஸ் ஆடுவாங்க. இவர்கிட்ட வந்து ஒய்ஃப் தான் பண்ண சொன்னான்னு சொல்லுவாங்க. அந்த ஒய்ஃப் கிட்ட வந்து இவர் தான் பண்ண சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய மைண்ட் கேம்ஸ்லாம் ஆடி கடைசியில் வந்து தன்னோட ஒய்ஃபுக்கு வந்து தன்னை பிடிக்கல, இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, எல்லாமே சரி. ஆனாலுமே என் கூட வந்தவரை பத்திரமா கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டில் விடணும் அப்படின்ற இந்த மோட்டிவில் அவர் என்னென்ன பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃப் வந்து கிடைச்சாங்க இல்லையா அப்படின்றத அந்த படத்திற்காக கிட்டத்தட்ட வந்து பிரேக் டவுன் படம் தான். ஓகேங்களா. பிரேக் டவுனோட அச்சையே எடுத்திருந்தாலுமே படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் கிளைமேக்ஸில் சில கதைகளை மாற்றி அந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு மாதிரி படத்தை வந்து அஃபெக்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. மற்றபடி சினிமோட்டோகிராஃபி, கேமரா ஆங்கிள்ஸ், நம்ம ஏகேவோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே டாப் நாச்சாக இருந்தது. அதே மாதிரி எனக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிஎம் இன்னும் கொஞ்சம் நல்லாவே போட்டிருக்கோம். இருந்த பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்துச்சு. பட் ஒரே பிஜிஎம்மை திரும்ப 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 கேட்குற மாதிரி எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு.
அர்ஜுனுக்கு கூட மெயின் பிஜிஎம்லேருந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்த மாதிரி இருந்துச்சு அந்த பிஜிஎம் கூட. இது வேறு ஏதாவது பிஜிஎம் போட்டிருக்காங்க, இவருக்கு வந்து சும்மாவே ஒன்று கொண்டு போடுவார். இதுக்கு ஏன் இப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கதையை மாற்றுறது தான். ஏன்னா வந்து பிரேக் டவுனில் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த சேசிங் சீன், பிரிட்ஜ் சீன்னு சொல்லிட்டு சூப்பராக வச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க. இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி சப்புன்னு உடனே, அதாவது இவ்வளோ நேரம் நம்ம ஸ்லோவாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த கிளைமேக்ஸ்க்கு வரும், அந்த கிளைமேக்ஸ்க்கு உடனே முடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் தான் எனக்கு. மற்றபடி ஒரு ஆவரேஜ் மூவி தான் நான் சொல்லுவேன். அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3 ஹவர்ஸ் தருவேன். இந்த மாதிரி மூவி பார்க்குறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம மிஸ்டர் நோபடி வந்து சந்திக்கிறேன். பை, ஹேவ் அ கிரேட் டேஸ்.